ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் அவல் மில்க் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அவல் மில்க் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் அவல் வறுத்துக்கிடணும். அவல் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சிகப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வறுத்து எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுறேன். என்கிட்ட வந்து பச்சை வேர்க்கடலை இருந்ததுனால நான் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கிடலாம். அதில் உள்ள தோலை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 பழம் ஆட் பண்ணிக்கிடுறேன். என்கிட்ட வந்து ஒரு செவ்வாழை பழமும் ஒரு நேந்திரம் பழமும் இருந்துச்சு. இதை வந்து நான் இதோடய ஆட் பண்ணிக்கிடுறேன். பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் அது பாதியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன். நேந்திரம் பழமும் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. சில பழத்தில் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழம் இல்லாமல் இந்த நேந்திர பழம் செவ்வாழை பழம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்கும். இந்த பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நேந்திரம் பழம் இல்லைன்னா செவ்வாழை பழம் இந்த 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பழம் வந்து காய் வெட்டாக இருந்துச்சுன்னா மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழத்தையே எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்த பழத்தை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வறுத்த அவல் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்படி வந்து ஒவ்வொரு லேயருக்கும் ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால லைட்டாக சேர்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்படியும் வந்து நீங்கள் ஒவ்வொரு லேயராக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படியே கிளாஸ் ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து வேர்க்கடலை மெயினாக சேர்ப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேறு ஏதாவது நட்ஸை கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உடம்புக்கு நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி கிளாஸ் ஃபுல்லாக வர அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் அடுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சம்மருங்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது மேலே ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஐஸ்கிரீம் வந்து இதில் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது எல்லாமே அடுக்கிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் மதியான டைமில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியானது தான் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. பழங்கள்லாம் சில பிள்ளைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து பால் வந்து ரொம்ப குளுன்னு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிடணும். பால் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கூட ஓகே தான். இல்லைனா வந்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சில்லுன்னு வச்சுருந்தா கூட ஓகே தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இது எடுத்துக்கிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சில்லுன்னு இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சேர்க்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் மில்க் பார்த்திங்கன்னா கேரளாவில் மலபார் சைடில் ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.